நேபாளத்தில் அரசு கவிழ்ந்திருக்கும் நிலையில் புதிதாக வந்துள்ள ராணுவ நிர்வாகத்திடம் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் புதிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அரசமைப்பு சாசனம் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்றும், கடந்த 30 ஆண்டுகளாக பதவியில் இருந்த அரசுகள் செய்த ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் இளைஞர்கள் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது கொல்லப்பட்டவர்களை தியாகிகளாக அறிவித்து அவர்களுக்கு தேசிய மரியாதையும் அவர்களது குடும்பத்தினருக்கு உதவிகளும் வழங்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்புகளை அதிகரித்து சமூக பாகுபாடுகளை களையவும் முயற்சிகள் தேவை என இளைஞர் குழுக்கள் கோரியுள்ளன. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை குடியரசுத் தலைவராக தேர்வாகியுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் துணை குடியரசுத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருப்பது நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். தனது பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரபல தொழிலதிபர் சஞ்சய் கபூரின் சொத்து வழக்கு தொடர்பான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சஞ்சய் கபூரின் சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக அவரது 2வது மனைவியும் நடிகையுமான கரிஷ்மா கபூர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் சஞ்சய் கபூரின் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கும்படி அவரது முதல் மனைவி பிரியா கபூருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 1900 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் கரிஷ்மா கபூரின் குழந்தைகளுக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி துறை ரீதியாக குறைகளை கேட்டறிந்து பதிலளித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் பழனிசாமியிடம் கைத்தறி நெசவாளர்கள், தென்னிந்திய தென்னை சாகுபடியாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு பதிலளித்த பழனிசாமி, தங்கள் ஆட்சி வந்ததும் அனைவரின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி மரக்கடையில் பேசுவதற்கு காவல்துறை 23 நிபந்தனைகளோடு அனுமதி அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், திருச்சி மாவட்ட நிர்வாகி கரிகாலன் இருவரும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்தவுடன் அனுமதி கடிதத்தை காவல்துறை துணை ஆணையர் சிபின் வழங்குவார். திருச்சி மரக்கடையில் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை மட்டுமே விஜய் பேச முடியும். காலை 9:30 மணியளவில் மரக்கடை பகுதிக்கு தொண்டர்களை வரவழைத்திருக்க வேண்டும். சாலை வலம் நடத்தக்கூடாது. விஜய் வரும்போது அவருடைய வாகனத்திற்கு முன்பின் 5 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என காவல்துறை தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் அனைத்தும் தாவேகாவினரே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகள், கருவுற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை அழைத்து வரக்கூடாது. பொதுமக்கள் யாருக்கும் போக்குவரத்தில் இடையூறு செய்யக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் புலியை பிடிக்க வைக்கப்பட்டிருந்த கூண்டில் வனத்துறையினரை அடைத்து வைத்து கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள குண்டல்பேட்டை பகுதியில் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த புலியை பிடிக்க தவறிய வனத்துறையினர் மீது கிராம மக்கள் ஆத்திரமடைந்தனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வனத்துறை அதிகாரிகள் கூண்டிற்குள் அடைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வனத்துறை உயரதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூண்டில் அடைக்கப்பட்டவர்களை மீட்டனர்.
I just had to let you know you're mine. அமெரிக்க பாடகரான ஜானி கேஷ் மற்றும் அமெரிக்க எழுத்தாளர் எட்கர் ஆலன் போ ஆகியோர் மூலம் கருப்பு நிறத்தின் மீது பெரும் ஈர்ப்பு கொண்டதாக நடிகை ஸ்ருதி ஹாசன் கூறியுள்ளார். கருப்பு நிறமும் இருண்மையை முன்னிலைப்படுத்தும் கோதிக் அழகியலும் வெறும் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அல்ல, அது தனது ஆளுமையின் முக்கிய பகுதி என்று ஸ்ருதி ஹாசன் கூறியுள்ளார். குழந்தை பருவத்திலிருந்தே பேட்மேன் போன்ற கதாபாத்திரங்களும் கார்ட்டூன்களின் வில்லன்களும் அவரை கவர்ந்துள்ளனர். ஒதுக்கப்படும் விஷயங்களில் அழகை காண்பதுதான் இந்த தனித்துவமான உலக கண்ணோட்டம் என்று கூறும் ஸ்ருதி, தனது திரைப்பட ரசனையிலும் தேர்வுகளிலும் இது தாக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார். மன்னார் வளைகுடாவில் மீன்பிடி வலையில் சிக்கிய 4 ஆலிவ் ரிட்லி ஆமைகளை இந்திய கடலோர காவல் படையினர் செப்டம்பர் 8ஆம் தேதி மீட்டுள்ளனர். அழிந்து வரும் இனமான இந்த ஆமைகளை வஜ்ரா கப்பல் குழுவினர் மீட்டனர். அவற்றின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகு மீண்டும் கடலுக்குள் விடுவித்தனர். இந்த ஆமைகள் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 1ஆம் அட்டவணையில் இடம்பெற்று மிக உயர்ந்த பாதுகாப்பை பெறுகின்றன. நாகை மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் அழிந்த நெல் மற்றும் உளுந்து பயிர்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று கூறி காப்பீட்டு நிறுவனத்தையும் தமிழ்நாட்டு அரசையும் கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 1,10,000 ஏக்கர் பரப்பிலான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆட்சியர் நடத்திய குறைதீர் கூட்டத்தையும் விவசாயிகள் புறக்கணித்தனர். கோவில்பட்டி அருகே பள்ளி வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி வாகனம் பாண்டவர் மங்கலத்திற்கு அருகே டிராக்டரை முந்திச் செல்ல முயன்றபோது சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பள்ளி வாகனத்தில் பயணம் செய்த குழந்தைகள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சேலத்தில் சாலை ஓரம் வசித்து வரும் தம்பதியின் காணாமல் போன 9 மாத குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. இதுகுறித்து தாயார் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் குழந்தையை ஒருவர் கடத்திச் சென்றதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து தனிப்படை அமைத்து நாமக்கல்லில் பதுங்கியிருந்த ரமேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். திருமணமாகி குழந்தை இல்லாததால் ரமேஷ் குழந்தையை கடத்தியது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெரம்பலூரில் புதிய தலைமுறை சார்பில் ரோவர் கல்வி குழுமத்தோடு இணைந்து நடத்தும் வீட்டுக்கூறு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணாக்கர் தங்கள் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். பள்ளி மாணாக்கரின் அறிவியல் தேடலுக்கு வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கூறு விஞ்ஞானி என்ற பெயரில் அறிவியல் கண்காட்சியை நடத்தி வருகிறது புதிய தலைமுறை. அந்த வரிசையில் பெரம்பலூரில் ரோவர் கல்வி குழுமத்தோடு இணைந்து ஹான்ஸ் ரோவர் பப்ளிக் பள்ளியில் வீட்டுக்கூறு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் வி சோபனா, வில்லேஜ் டெக்னாலஜி இணை இயக்குநர் பாலாஜி வரதன் ஆகியோர் கண்காட்சியை தொடக்கி வைத்தனர். இதில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள 30க்கும் அதிகமான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 250க்கும் அதிகமான மாணாக்கர் கலந்து கொண்டுள்ளனர். தாங்கள் வடிவமைத்த 150க்கும் அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த மேடை மாணவர்கள் அனைவர்களுடையும் திறனையும் மேம்படுத்தும் வகையாகவும் அவருடைய திறனை பல மடங்கு வெளிப்படுத்தி அவர்கள் பிற்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாகவும் அவருடைய படைப்பு திறன் பெரிய அளவில் அவர்களுக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அளவுக்கும் இது அமையும் என்பதை மனப்பூர்வமாக அனைத்து மாணவர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் கைது செய்யப்பட்டனர். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் 1600 சிறப்பு பயிற்றுநர்கள் உள்ளனர். கடந்த மாதம் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் அனைவருக்கும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் சிறப்பு பயிற்றுநர்களுக்கு மட்டும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது.
மேலும் 25 ஆண்டுகளாக பணியாற்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பாக டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். 25 வருஷமா வேலை செய்யறோம் சார். ஒரு பணியாணை கிடையாது, இபிஎஃப் பிடித்தம் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. இப்போ தீபாவளி இதுக்கெல்லாம் முன் பணம் கொடுப்பாங்க, அது கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இதுல இருந்து வெளியில போகும்போது வெறும் கையோட போறாங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? அப்படிதான் அழுது எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இறந்துருக்குது. என்னுடைய கணவர் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு வேலை செஞ்சிருக்காங்களே, ஆனா ஒண்ணுமே இல்லாம வெறும் கை வீசிட்டு வந்திருக்கிறாரு. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்ட்டு கலங்கி நிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல இன்னும். பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உரிமையியல் நீதிமன்றத்திலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் வழக்கறிஞர் VS கோபு கேவியட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளார். அவற்றில் அன்புமணி தரப்பில் பாமகவிற்கு உரிமை கோரியோ மாம்பழ சின்னத்தை குறுக்கு வழியில் பெறவோ நீதிமன்றத்தை அணுகினால் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று கோரப்பட்டுள்ளது. தமிழக அரசு மருத்துவர்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் வருகை பதிவை அமல்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மகாராஜா என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார். அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் பணிக்கு வராமல் போலியாக வருகை பதிவு செய்வதாக மனுதாரர் குற்றஞ்சாட்டியிருந்தார். இது தொடர்பாக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வழக்கு அக்டோபர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். குல்மோகர் அவென்யூவில் வசித்து வரும் அமித் பிஸ்னாய் என்பவர் வீட்டில் அதிகாலை 6:30 மணியிலிருந்து சோதனை நடந்து வருகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது தொடர்பாக இந்த சோதனை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அடையாறு மற்றும் மேற்கு மாம்பலத்தில் உள்ள 2 வீடுகளுக்கு சென்று மருத்துவர் இந்திரா மற்றும் ராமச்சந்திரன் என்ற 2 பெயர்களை குறிப்பிட்டு அமலாக்கத்துறையினர் விசாரித்ததாகவும் அங்கு அப்படி யாரும் இல்லாததால் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை வரும் டிசம்பர் மாதம் வெளியிடும் என்று TNPSC தலைவர் SK பிரபாகர் தெரிவித்துள்ளார். அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான ஊழியர்களை தேர்வு செய்வதற்காக எந்தெந்த பதவிகளுக்கு எந்தெந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்கள் இந்த அட்டவணையில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதற்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பிரபாகர் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோவிலில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வானாதராயர் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று ஆய்வு நடுவத்தினர் நடத்திய ஆய்வில் தாண்டவ வானாதராயர் தன்மம் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டறியப்பட்டது. இக்கோயிலில் சோழர், பாண்டியர் உள்ளிட்ட பல மன்னர்களின் கல்வெட்டுகள் ஏற்கனவே உள்ள நிலையில் வானாதராயரின் கல்வெட்டு முதன்முறையாக தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடம் சாதி வகுப்புவாத எண்ணத்தை ஏற்படுத்தும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் திருக்குறள் அறநெறி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் மொபைல் போன்களை கொண்டு வந்தால் அவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டு வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 150 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்கில் ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
ஸ்ரீபெரும்புதூர் அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அம்மன் சப்பரத்தை கொண்டுவர வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். குன்னம் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மூங்கிலியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. நேற்று நள்ளிரவு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அம்மன் வீதி உலா தொடங்கியது. அப்போது அம்மனுக்கு சீர் கொண்டு வந்த பட்டியலின மக்கள் தங்கள் பகுதிக்கு சப்பரத்தை கொண்டு வருமாறு கூறியுள்ளனர். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற வட்டாட்சியர் வசந்தி, ஸ்ரீபெரும்புதூர் டிஎஸ்பி கீர்த்திவாசன் ஆகியோர் அவர்களை சமாதானப்படுத்தினர். அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் 5 பேர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். பின்னர் தொடர்ந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் மறியல் கைவிடப்பட்டது. எனினும் அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். என்டிஏ கூட்டணியில் இணைய நிபந்தனை வைக்கவில்லை என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் சென்றார். என்னை பொறுத்தவரையில் கட்சி இணைவது குறித்து நான் எந்தவித டிமாண்டும் வைக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்கிறதுல. இன்னைக்கு 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுகிற நேரத்தில் நாங்கள் யோசனை செய்வோம். துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அண்ணன் சிபிஆர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தமைக்கு அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வணக்கங்களையும் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மாநிலங்களவையை சிறப்பான முறையில் நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. வாக்களித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி தெரிவிப்பதோடு, துணை குடியரசுத் தலைவராக தேர்வாகியுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். தனது பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்த நிலையில் தற்போது நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செங்கோட்டையன் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. செங்கோட்டையனை சந்திக்க அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் வந்திருந்து தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே ஈரோடு மாநகரில் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து பன்னீர்செல்வம் அணி நிர்வாகி சார்பில் 500க்கும் மேற்பட்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை ஒன்றிணைக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னெடுக்கும் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம் செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 வருட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கட்சி இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று. இந்த முன்முயற்சியாக மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லித்தான் போவேன்.